Students, morning. Inverse trigonometry, okay, inverse trigonometry function 4th chapter la basic sums எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைன் அண்டு இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷன். இது மாதிரி ஒவ்வொன்றுமே வரும். சைன் அண்ட் சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், காஸ் அண்டு காஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், அது டேன் அண்டு டேன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், சீக்கன் கோசிக்கன் காட் ஒவ்வொன்றுமே இருக்கும். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அதோட டொமைனு ரேஞ்ச் என்னவா இருக்கலாம், ஓகேங்களா? சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் அப்படிங்கிறத ஆறுன்னு சொல்லுவோம். அதோட பிரின்சிபல் டொமைன் -π/2, π/2. ரேஞ்ச் என்ன கிடைக்குன்னா -1, 1. அதாவது -1 கிடைக்கும், அப்படின்னா +1 கிடைக்கும். அந்த பிட்வீன் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் ஆகும் ரேஞ்ச். அதை தாண்டி வரதுக்கு சான்சஸ் இல்லை. இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டொமைனுங்கிறது -1, 1, ரேஞ்சுங்கிறது -π, அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். -π/2, π/2. சரி, ஜஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். த கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன், ஒரு சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்கும்? The graph of the sine function is the graph of y is equal to sin x, where x is a real numbers. ஓகேங்களா? ஓகே. Since sine function is periodic with period 2π, நான் 2π கூட எடுத்துக்கலாம், 2π எக்ஸட்ரா. ஓகே, அதோட பீரியட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2π இருக்கும். x belongs to 0, 2π. பாருங்கள், இப்போ நான் x என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0, π/6, π/4, π/3, π/2, π/3, 2π வரை எடுத்துக்கிறேன். y is equal to sin x, 0 அங்கே அப்ளை பண்ணால் sin 0, 0, π/6 அப்ளை பண்ணால் 1/2, 1/√2, √3/2, 1, sin π 0, sin 3π -1, இது 2π. இப்போ இது நம்ம டயக்ராம் ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ 0, π, 2π, 3π இதெல்லாம் 0 ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஓகே, அப்போ π/2க்கு நேராக π/2க்கு 1 வரும். சரிங்களா? 1. அதே மாதிரி 3π/2க்கு -1, 5π/2க்கு வரும் +1 வரும். ஸோ அப்போ இந்த மூவ் வழியாக இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ y is equal to sin x in 0, π. இந்த டேர்ம் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படிமா. இந்த எங்கே வந்து அது ஹையஸ்ட்டாக அதோட இதுக்குன்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து sin x-ஓட கிராஃப். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் 11th பார்த்துருக்கீங்க, sin x-ஓட கிராஃப். ஓகேங்களா? சரி, இப்போ sin x அப்படிங்கிறது பார்த்தா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா y is equal to sin x, the sin function is continuous. கேட்பான் கொஷினில். சைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கேட்டால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி சைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆடாக இருக்கும். சின்ஸ் கிராஃப் இஸ் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்ஜனை பேஸ் பண்ணி போகும். ஓகேவா? சிமெட்ரிக் பாருங்கள், ஆர்ஜனை பேஸ் பண்ணி சிமெட்ரிக் ஆகிட்டே இருக்கும். சைன் ஃபங்க்ஷன் இஸ் தட்ஸ் அ ஆட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? சரி, இது சில ப்ராப்பர்ட்டிஸு சைன் எக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் ஃபங்க்ஷன், the maximum value of sine function +1. அதே மாதிரி the minimum value of sine function is -1. ஓகேங்களா? அப்போ அதான் இங்கே சொல்ல வரேன். -1 less than or equal to x less than or equal to +1, that x belongs to r. அதாவது எப்போயுமே சைன் எக்ஸோட வேல்யூஸ் வந்து சைன் எக்ஸோட வேல்யூ வந்து -1 to +1 தான் இருக்கும். அதை தாண்டி போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ ஒரு சைன் எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஃபங்க்ஷன் ஆகும்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆகும். அதேமாதிரி ஆட் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். அதோட மேக்ஸிமம் வேல்யூ -1, மினிமம் வேல்யூ +1. சாரி, மேக்ஸிமம் வேல்யூ +1, மினிமம் வேல்யூ -1. ஓகேங்களா? இது சைன் எக்ஸோட சில விஷயங்கள். அதே மாதிரி இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஃபார் -1 less than x less than or equal to 1 define sin inverse x as the unique number y in -π/2, such that x is equal to sin y. sin inverse x equal to y ன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். y equal to sin inverse x x தேவைன்னா sin y ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான். அப்போ அந்த இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் வந்து சைன் இன்வர்ஸ் வந்து -1, 1, -π/2, இது டொமைன், இந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அதுதான் டொமைன். சைன் இன்வர்ஸோட டொமைன் என்ன? -1, 1. டொமைன் ரேஞ்ச், இது நம்ம டொமைன் சொல்லுவோம். என்ன இருக்குங்களா? இது வந்து டொமைனு, இது ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது கோ டொமைன் சொல்லுவாங்க. டொமைனு, ரேஞ்சு. டொமைனில் இருக்கிற வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் கிடைக்கூடியதான் வந்து ரேஞ்சில் இருக்கிற ஆன்சர்ஸ். அந்த மாதிரி -1, 1க்குள்ளே எந்த ஆன்சர் தான் எடுத்து அப்ளை பண்ணாலும் -π/2 +π/2 தான் கிடைக்கும்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? சரி, அது சில நோட் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா the principal domain of sine function is -π/2, π/2. இது principal domain சொல்லுவாங்க. என்னது? principal domain -π/2, +π/2. அதே மாதிரி principal values எடுத்துட்டிங்கன்னா -1, less than or equal to x less than or equal to +1. ஒரு sin inverse x ஓட principal valueன்னு கேட்டானா -1 is less than or equal to x less than or equal to +1. sin x எப்படி நம்ம odd function சொன்னோமோ அதே மாதிரி sin inverse x is an odd function. ஓகேங்களா? sin inverse is a odd function. அதான் இங்கே சொல்லிக்கோ. y is equal to sin inverse x if and only if x is equal to sin
y எப்போ சொல்லுவோம் -1 less than or equal to x less than or equal to 1 then -pi/2 less than or equal to less than or equal to pi/2 x ஓட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணும்போது -1 to +1 எந்த ஆன்சர் வேணால் அப்ளை பண்ணலாம். இங்கே ஒய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா -90 to +90 கூட தான் இருக்கும், அதை தாண்டி போகாதுன்னு சொல்ல வரோம். சரியா? ஓகே, அடுத்து இன்னொன்று சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸு. சைன் வெளில சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் உள்ள இப்படி இருக்கும்போது இந்த சைனை ரிமூவ் பண்ணி எக்ஸ்னு எழுதலாம். அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். எக்ஸோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. modulus of x is less than or equal to 1 இருக்கணும். is and has no sense if the modulus of x is greater than 1 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த sin inverse x வந்து நம்ம xன்னு சொல்ல முடியாது. எப்போ xன்னு சொல்லுவோம் அப்படின்னா then modulus of x is less than or equal to 1 1 விட கம்மியாக இருந்தால் அப்போனா என்ன வரும் 0 -1 -2 அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை என்ன சொல்ல முடியும் அப்படின்னா equal to xன்னு சொல்லிக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறோம் sin inverse of sin x is equal to இங்கே பாருங்கள் இங்கே sin inverse உள்ளே இருக்குது, இங்கே வெளில வந்து sin x உள்ளே கொண்டு போயிடுறேன். இப்படி இருக்கும்போது நம்ம ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் அப்படின்னா -90 to +90 எக்ஸ் வேல்யூ இருந்தால் இந்த எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா -90 to +90 இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்ல முடியும். சரியா? இப்போ பாரு அதை சொல்லியிருக்கேன். sin inverse sin 2π இந்த 2π அப்படிங்கிறது 360 டிகிரி 360 டிகிரி அப்படிங்கிறது -90 to +90 வரதுக்கு சான்சஸ் அதான் இஸ் நாட் ஈக்குவல் டு 2π. அது நம்ம என்னென்னா ஈக்குவல் டு வந்து 2πன்னு சொல்ல முடியாது. இப்போ அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் சைன் பை அப்படிங்கிறத வந்து நம்ம ஈக்குவல் டு பைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிஷன் தான் -90 to +90 இருந்தால் மட்டும்தான் சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இங்கே டிகிரியை சொல்கிறோம், இங்கே வந்து நான் ரியல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சொல்ல வரேன். அதே சேம் இங்கே கொண்டு வந்திருக்கேன். சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π - எக்ஸ்ன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இந்த பிட்வீன்குள்ளே வந்தால் எப்படி -90 to 270 π/2 அப்படின்னா 90 டிகிரி less than or equal to 270 டிகிரி 90 to 270 பிட்வீனில் இருந்தால் அதை நீங்கள் எழுதும்போது π - எக்ஸ்ன்னு எழுதணும். இப்போ ஒரு சிம்பிளாக சொல்ல பாருங்களேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சைனு 5/90 to 270னா 120 போட்டுக்கலாம். 120 போடும்போது எங்களுக்கு என்ன ஆன்சர் வேணால் 3π/2 போடலாமா? 3π/2 வேணாம், 3π/2 போடலாம். 3π/2 வேணாம், 2π/3 போடுங்க. இப்போ 2π/3 போட்டால் 120 டிகிரி வரும். அப்போ இதை ஈக்குவல் நம்ம 2π/3 எழுத முடியாது. ஆனால் எப்படி எழுதலாம்னா π - 2π/3 எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வேணால் 3π - 2π/3 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் π/3 அப்படின்னு வரும் நமக்கு. ஓகேவா? சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸை வந்து ஈக்குவல் டு என்னென்னா π - எக்ஸு. எப்போனா இந்த எக்ஸோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் ஆங்கிள் வந்து சப்போஸ் 90 டிகிரி டு 3π/2 அப்படின்னா 3π/2னா 270 டிகிரி. அந்த 270 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும் π - எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? π - எக்ஸ் இந்த எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். sin 2π/3ங்கிறது 120 டிகிரி, π/3னா 60 டிகிரி தானே. அப்போ π/3 60னா ஏதோ 2π இதுனா 120 டிகிரின்னு அர்த்தம். ஸோ அப்போ அது 120 டிகிரியாக இருக்கும்போது நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா π - எக்ஸ், அதான் π - 2π/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் π/3ன்னு வரும். இது எப்போ வந்து நம்ம சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு π - எக்ஸ்ன்னு சொல்லுவோம்னா இந்த எக்ஸோட வேல்யூஸ் இந்த எக்ஸுங்கிற ஆங்கிள் வந்து 90 to 270 90ஆகவும் இருக்கலாம் 270ஆகவும் இருக்கலாம், பிட்வீன்குள்ளே இருந்தாலும் இப்படி சொல்லிக்கலாம். இங்கே வரும்போது அது -π/2 less than x less than π/2 -90 to +90 இருந்தால் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவேன். சரி, அடுத்தது அதோட கிராஃப் பாருங்கள். the graph of inverse sine function கேட்பான். கிராஃப் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் கேட்டிருப்பான். அப்போ y is equal to sin inverse x. எக்ஸோட வேல்யூக்கு என்ன போகிறோன்னா -1 -√2/2 0 √2/2 1 -√2/2ன்னு என்ன அர்த்தம்? -√2/2னாலும் 1/√2னாலும் சேம் மீனிங் தானா? எஸ், சேம் மீனிங் தான். ஓகே, 1/√2னாலும் -1/√2னாலும் சேம் மீனிங் தான். √2/√2னா 0.707 அர்த்தம். பாருங்கள், இப்போ இங்கே -1 இங்கே -1 போட்டோம் அப்படின்னா எப்போ நமக்கு -1 கிடைக்கும் சைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே எப்படி போடுறீங்கன்னா sin inverse of -1
அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 எப்போ நமக்கு கிடைக்குன்னா சைன் ஆஃப் -π/2. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் -π/2. அப்போ ஒய்யோட வேல்யூ -π/2. அதேமாதிரி -√2/2னா -1/√2ன்னு அர்த்தம். அது -π/4 கிடைக்கும். இங்கே 0 போட்டிங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0னா 0. அதேமாதிரி √2/2 போட்டால் π/4. சைன் 45 டிகிரி அதாவது இப்படி வரும். சைன் √2/2 சைன் இன்வர்ஸ் √2/2 போட்டிங்கன்னா சைன் இன்வர்ஸ் இது 1/√2னே சொல்லிக்கலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைன் π/4 இது ஈக்குவல் டு π/4ன்னு சொல்லலாம். ஏன்னா π/4 வந்து 45 டிகிரி. அது கம்பல்சரி எதுக்குள்ளே இருக்குன்னா -π/2 +π/2க்குள்ளே இருக்கும். அதனால் ஈக்குவல் டு π/4 நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இங்கே π/4 1னா 90 டிகிரி சரியா. அப்போ π/2ன்னு சொல்லிடலாம். அப்போ கிராஃப் எப்படி போகுதுன்னு பாருங்கள். எக்ஸில் வந்து என்னென்னா -1லேருந்து ஆரம்பித்து 1 வரை முடிக்கிறோம். -1 இங்கே வரும்போது -π/2 π/4 0 π/4 π/2 இந்த மாதிரி முடிச்சிடலாம். அப்போ -1, π/2 -1, π/2 இங்கே வரும். இது -0.7 அதாவது -0.7ன்னு வரும் இங்கே வரும் சரி. இதுக்கு நேராக -π/4 அப்புறம் 0, 0 அதே மாதிரி 0.7னா √2/2ன்னு அர்த்தம் இங்கே வரும். அதே மாதிரி இங்கே 1, அப்போ இது அப்படியே வழியான கிராஃப் ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் என்னென்னா இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கேட்கலாம். இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. பேசிக் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும் தான் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், எல்லாம் கண்டிப்பாக ஸ்கோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது ஒரு ரிசல்ட் என்ன சொல்கிறேன்னா த சைன் ஃபங்க்ஷன் அண்ட் த இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அது ரெண்டும் சிமெட்ரிக் எங்கே அப்படின்னா ரெஸ்பெக்ட் டு த ஆர்ஜின். இப்படி வரும். ஒன்று வந்து இப்படி போகும், ஒரு வந்து இப்படி போகும். அது சென்ட்ரல் இப்படி ஆர்ஜின் வழியாக மூவ் ஆகும். இந்த லைனுக்கு பேர் தான் என்னென்னா y = x. அதுதான் இப்படி ஒரு லைன் போகுது அப்படின்னாவே அது y = xங்கிற லைன் தான் சரிங்களா. இப்படி போனால் அதே லைன் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனுக்கு பேர் y = -x. ஆனால் நமக்கு y = xங்கிற லைன் தான் மூவ் ஆகும் சரிங்களா. ஓகே, அடுத்தது find the period and amplitude of y = a sin bx. ஓகேவா, find the period and amplitude of y = a sin b. அவன் என்ன சொன்னால் அதோட பீரியட் என்னன்னு கேட்பான், அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் கேட்பான். ஸோ அப்போ பீரியடுக்கான ஃபார்முலா 2π மாடுலஸ் ஆஃப் b. இந்த பிங்கிறது எங்கே இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சரியா. ஏங்கிறது சைன் எக்ஸுக்கு முன்னாடி, சைனுக்கு முன்னாடிங்கிறது ஏ கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டேர்ம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்ணோம்னா கிடைக்கூடியதான் பீரியட் ஆம்ப்ளிடியூட். பீரியட் அப்படிங்கிறது 2π/b, ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா சைன் அண்டு இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனோட பேசிக் கான்செப்ட். ஸோ இதை நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா சம்ஸை போட முடியும். ஓகேங்களா, அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி சைன் டேபிளை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த சைன் டேபிள் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 0π/6 π/2. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா சைனோட வேல்யூ பார்த்திங்கன்னா, அதாவது சைன் π, சைன் 2π, சைன் 3π, சைன் 4π இந்த டேர்மில் எல்லாமே சைனோட வேல்யூ அப் டு சைன் nπ வரை நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் ஆன்சர் 0 தான். sin π, sin 2π, sin 3π, sin 4π எக்ஸட்ரா sin nπ வரையுமே ஆன்சர்ஸ் 0 தான். அப்போ 1 எங்கே கிடைக்க சான்ஸ் இருக்குது, அதாவது sin π/2 1, sin 3π/2 -1, sin 5π/2 +1, sin 7π/2 is equal to -1. இந்த -1 +1 மாறிட்டே போகும். ஓகேவா, π/2னா 1, 3π/2னா -1, 5π/2னா 1, 7π/2னா -1. இந்த மாதிரி வந்து 1 -1 1 -1 சேஞ்சஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ 0 அப்படிங்கிறது sin π, sin 2π, sin 3π, sin 4π அப் டு nπ வரையுமே ஆன்சர் 0 தான். ஓகேங்களா, அது 0. இங்கே ஆன்சர்ஸ் மாறி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ ஒரு சைன் ஃபங்க்ஷன் இருக்குது டொமைன் என்ன, சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் என்னென்னா -π/2, π/2 அது பிரின்சிபல் டொமைன், அதோட ரேஞ்ச் வந்து -1, 1. அதே மாதிரி இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து -1, 1, ரேஞ்ச் வந்து -π/2, π/2. அதே மாதிரி சைன் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். சைன் இன்வெர்ஸும் கண்டினியூஸ் தான். அதே மாதிரி சைன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், சைன் இன்வெர்ஸையும் ஆட் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த சைன் வேல்யூ சைன் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா the maximum value of sine function is 1. அதே மாதிரி the minimum value of sine function is -1. சரிங்களா, இதெல்லாம் மறந்துடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதே மாதிரி இந்த கான்செப்ட் மறக்கக்கூடாது.
இங்கே நான் சொன்ன இந்த விஷயம் மறக்காதீங்க, இது கூட தேவையில்லை. இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எப்போ சொல்லுவோன்னா, இந்த எக்ஸ் வந்து -90 to +90 இருக்கணும். 90 + -90 to +90 இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்ல முடியும். சரிங்களா? -90 to +90னா பாருங்கள், அதான் இங்கே போட்டுருக்கேன். இது வந்து -90 to +90. ஓகேவா? -π/2னா 90 டிகிரி, +π/2னா 90 டிகிரி, அதான் அர்த்தம். ஓகேவா? இந்த பிட்வீனுக்குள்ளே உங்களுக்கு இங்கே எக்ஸ் வேல்யூ இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சைன் இன்வர்ஸ் ரிமூவ் பண்ணி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது சைன் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை π-xன்னு எழுதுவோம். எப்போ எழுதுவோம் அப்படின்னா 90 to 270 அந்த எக்ஸ் வேல்யூ இருந்தால் 90ஆகவும் இருக்கலாம், 270ஆகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் இங்கே நீங்கள் π-x அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். π-x. ஓகேவா? இங்கே எக்ஸ் என்ன, அதான் இங்கே சொல்லியிருக்கேன். சைன் இன்வர்ஸ் சைன் 2π/3 அப்படிங்கிறது வந்து தட் இஸ் 120 டிகிரி. 120 டிகிரி 90 to 270 தான் இருக்கும். அப்போ π-2π/3 π-x. எக்ஸ் இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே எழுதணும். இங்கே 2π/3 இருக்கிறதுனால π-2π/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3π - 2π/3 ஆன்சர் வந்து π/3ன்னு கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட்லாம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் கிராஃப் நல்லா பார்த்துக்கோ. இதோட கிராஃப் எப்படி நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி பீரியட், அதோட பீரியடும் ஆம்ப்ளிடியூடும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது எல்லாமே பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். சைனோட பேசிக் கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அடுத்த இதில் வந்து என்ன பண்ணால் எக்ஸசைஸ் 4.1 அது கொஸ்டின் ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாமே நீட்டாக நோட் பண்ணி வைங்க. இந்த வீடியோஸ் அப்டேட் பண்ணும்போது கம்பல்சரி இதோட PDF ஃபைல் அப்டேட் பண்ணுவேன். அதை பார்த்து நீட்டாக ஃபேன் அவுட்டில் கம் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.